சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். பொதுவாகவே எல்லா வருஷமும் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா சபாலையும் கச்சேரி ஒலிக்கும், கேன்டீனில் அறுசுவை மணக்கும். இப்போ நான் இருக்கிறது மியூசிக் அகாடமியில். இந்த வருஷம் இந்த மியூசிக் அகாடமியில் எந்த கேட்ரிங் சர்வீஸ் எடுத்து நடத்துகிறாங்க, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வருஷம் மியூசிக் அகாடமி சபா கேன்டீனில் கேட்ரிங் நடத்துறது ஸ்ரீ பாலாஜி கேட்ரிங் சர்வீஸ். இந்த கேட்ரிங் சர்வீஸை பற்றி சொல்லணும்னா சென்னையிலேயே மிக பிரபலமான சம்பத்குமார ஸ்ரீ பாலாஜி கேட்ரிங் சர்வீஸ் தான் இந்த சபா கேன்டீன் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. இவங்களோட திருமண சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த கேன்டீனில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்டு, இங்கே என்ன டைமிங், இந்த மார்கழி உற்சவம் எது வரைக்கும் இருக்குன்றதான் உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சொல்லுங்கள் சார், ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸோட லஞ்ச் மெனு என்ன, டைமிங் என்ன சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் மெனு வந்து பீட்ரூட் ஸ்வீட் பச்சடி, கேரட் தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு கறி, கீரை கூட்டு, அந்த மாதிரி முள்ளங்கி சாம்பார், ரசம். எங்களது ஸ்பெஷல் வந்து இந்த மில்லட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரவா கோதுமை பொங்கல், அப்புறம் ராகி தோசை, சாம பொங்கல், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்வீட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டியை பேஸ் பண்ணி கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி முந்திரி கேக், கருப்பட்டி கோதுமை அல்வா, அது மாதிரிலாம் இந்த வருஷம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இந்த மார்கழி உற்சவம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கேன்டீன் இந்த சபாவில் எவ்வளவு நாள் சார் ரன் பண்ணி நடத்துகிறீங்க? இது 4th டே இன்னைக்கு 4th டே. ஆமாம். என்ன தேதி வரைக்கும் இங்கே கேன்டீன்? ஜனவரி 1 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேன்டீனோட டைமிங் என்ன சார்? டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 11 பிரேக்ஃபாஸ்ட், 11:30 to 2:30 லஞ்சு, 3 o'clock to 5 o'clock ஸ்நாக்ஸு, 6 to night 9:30 டின்னர் இருக்கும். ஓகே. இங்கே வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்ன சார் ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த மில்லட்ஸ்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்வீட்ஸில் வந்து பனானா அல்வா நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்களது ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஷீரானம். அது வந்து எங்கேயும் வெளில எங்கேயும் கிடைக்காது ஷீரானம். அது டிஃபிகல்ட் ஸ்வீட்ஸ். அது நாங்கள் அதை ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த கேன்டீன் இல்லாமல் வேறு என்ன சார் நீங்கள் கேட்ரிங்கில் ரெகுலர் சர்வீஸஸாக பண்ணிகிட்ருக்கீங்க? எங்களது வந்து மெயின் பார்த்திங்கன்னா கேட்ரிங், மேரேஜ் கேட்ரிங் சர்வீஸ் தான் சார். நாங்கள் அதான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த ஸ்வீட்ஸ் ஆர்டர்ஸ், தீபாவளி ஸ்வீட்ஸ் ஆர்டர்லாம் ரொம்ப பெரிய லெவலில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனி ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. சார், இந்த பாலாஜி கேட்ரிங் சர்வீஸோட டேஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த டேஸ்ட் வந்து ரைட் ஃப்ரம் நான் மீல்ஸ் சாப்பிட்டேன்னா ரைட் ஃப்ரம் அந்த பொட்டேட்டோ கறி போட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து பாயசம் இருந்தது, அதுக்கப்புறமா லட்டு இருந்தது. எல்லா ஐட்டம்ஸுமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மோர் தேன் தட் அவங்க வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப கர்டியஸாக இருந்தாங்க. 2-3 தடவை வந்து இன்னும் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது ஸோ அமேசிங். ஆக்சுவலாக கச்சேரியும் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நாங்கள் கச்சேரி உள்ள குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு கச்சேரியும் கேட்டால் தான் தெரியும். பட் இந்த இடத்துல எப்படியுமே ஐ திங்க் இட்ஸ் குவைட் கேரண்டட். லைக் இட் அலாட். தேங்க்யூ. ஸ்ரீ பாலாஜி கேட்ரிங் சர்வீஸோட சுவையை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இவர் முன்னோடியை சொல்லிடுறேன். இவர் அப்பா பட்டப்பா ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே போட்டுருக்கார். எக்ஸலன்ட் சர்வீஸ். பார்த்துட்டு கூட்டத்தை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டேஸ்ட் வைஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது, குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது. அதுக்கேற்ற ப்ரைஸ் கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ பாலாஜி கேட்டர்ஸ் இஸ் டெரிபிளி டூயிங் வெல். ஸோ அதை பற்றி எந்த ஒரு குறையுமே கிடையாது. இவளோட சர்வீஸ் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கே தவிர எந்த ஒரு பர்சன்டேஜும் கீழே வந்தது கிடையாது. இப்போ நான் ஃபுல் மீல்ஸ் தான் சாப்பிட்டேன். ஸோ அதே அந்த பாரம்பரிய சுவையில் எந்த ஒரு பர்சன்டேஜும் குறையாமல் சாம்பார், ரசம், மோர் குழம்பு, ஒரு கூட்டு, பொரியல், அவளோட ஐயங்காரோட கரமது, ஸோ எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதுவும் இன்றைக்கி ரவா பாயசம், அதுவும் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஸ்ரீ பாலாஜி கேட்ரிங் சர்வீஸோட ஸ்பெஷல் அண்ட் அதோட டைமிங்கை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
பாலாஜி கேட்ரிங் சர்வீஸ். அவர் சம்பத்குமார், அவர் ஒய்ஃப் நாங்கள் கல்யாணங்கள்லாம் எடுக்கிறோம். சின்ன ஃபங்க்ஷன் கூட நாங்கள் பண்ணுவோம். 35 வருஷமாகவே நாங்கள் பண்ணுறோம். இந்த வருஷம் நாங்கள் மியூசிக் அகாடமி எடுத்துருக்கோம். 15லேருந்து ஜனவரி 10 வரையில் மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் 10 வரையில். இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். அதுலேயும் உங்களுக்கு இந்த சப்போட்டா கேசரி, சீரான லட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கேசரி, தயிர் சாதம் எங்களுது ரொம்ப ஸ்பெஷல் சார். தயிர் சாதம், பால் பாயசம்லாம். தீபாவளி ஸ்பெஷல் எங்களுது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் சார். அதில் சாப்பாடு கேட்டால் கூட கொடுக்குறோம். பலகாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுது ஜாங்கரி, மைசூர் பாக், பாதாம் அல்வா, முக்கல் எல்லாமே நிறைய போடுவோம் சார். காரம் நாங்கள் நிறைய பண்ணுவோம். சீமந்தம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த சீமந்தத்துக்கான அந்த சீர் பலகாரம். ஆமாம், அதுவும் இந்த பாலாஜி கேட்டரிங் உண்டு சார். எல்லாமே உண்டு. அதை சீமந்த சாப்பாடும் கொடுப்போம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு லட்டு வேணும், முறுக்கு வேணும் நீங்கள் கேட்டால் கூட அது கூட நாங்கள் கொடுக்குறோம். எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். எதுவுமே இந்த சர்வீஸ் நீங்கள் 5 பேர் கேட்டால் கூட நாங்கள் கொடுக்குறோம். பாலாஜி. ஓகே சார். ஓகே வியூவர்ஸ், இந்த மியூசிக் அகாடமியில் பாலாஜி கேட்ரிங் சர்வீஸில் நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மியூசிக் அகாடமியில் வருஷத்துக்கு ஒரு 20 நாள் தான் இந்த பாலாஜி கேட்ரிங் சர்வீஸ் இங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.